கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. சங்கீதம் 63:3. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். உயிரோடு இருப்பதுதான் ஜீவன். தேவன் நமக்கு தந்திருக்கிற உயிரை விட தேவனுடைய கிருபை பெரியது. கிருபை என்பது நமது தகுதியை பாராமல் தருவதுதான் கிருபை. நமது தகுதிக்கு மேலாக கிடைத்திருப்பதுதான் கிருபை. நாம் இன்று உயிரோடு பிழைத்திருப்பது தேவனுடைய சுத்த கிருபையாகும். தாவீது ராஜா சவுல் ராஜாவுக்கும் அப்சலோமுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் பயந்து நெருக்கப்பட்டு தன் ஜீவன் ஒடுக்கப்பட வேண்டிய சூழ்நிலையிலெல்லாம் ஆண்டவருடைய கிருபை தான் தாங்கினது. எனவேதான் என் உயிரை விட உங்கள் கிருபை நல்லது என்று கூறி என் உதடுகள் உமது அதிசய கிரியைகளை நினைத்து துதித்து கொண்டே இருப்பேன் என்று கூறுகிறார். ஆண்டவர் மேல் அவர் வைத்த பற்றுதல் தான் எவ்வளவு என்று தியானியுங்களேன். கிருபை முந்தினோரை பிந்தினோராகவும் பிந்தினோரை முந்தினோராகவும் மாற்றுகிறது. தேவ கிருபை அழிவிலிருந்து பாதுகாக்க பேழையை உண்டாக்கி அதில் பிரவேசிக்க செய்கிறது. எனவே அவரது கிருபையை நினைத்து ஒவ்வொரு நிமிடமும் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். இவ்வுலகில் இவ்வளவு மேன்மையாக இருப்பது அவருடைய கிருபை. அன்பரே, நமது போக்கிலும் வரத்திலும் நம்மை காப்பது தெய்வ கிருபை. நமது கால்கள் இடராமல் நடப்பது அவர் கிருபை. பலவீன நேரங்களில் அவர் கிருபை நம்மை பலவானாக மாற்றுகிறது. சோர்வடையும் நேரங்களில், கஷ்டப்படும் வேளைகளில், கண்ணீரின் மத்தியில் தெய்வ கிருபை நம்மை தேற்றி உயர்த்தி வைக்கிறது. அந்த கிருபையை நினைத்து தாவீதைப் போல பாடுவோமா? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே, உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்கள்